முக்கிய செய்தி. நடிகர் ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய நடிகர் ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய நிலையில் அது தொடர்பாக என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவிக்கும் இடையே விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஆர்த்தி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ரவிமோகனுக்கு எதிராக ஏப்ரல் 2025 முதல் தனது குழந்தைகளின் பள்ளி கட்டணம் உட்பட எந்த ஒரு இடைக்கால ஜீவனாம்சத்தையும் வழங்கவில்லை என புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஜீவனாம்ச மனுவை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க சென்னை குடும்ப நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்த்தி ரவி தாக்கல் செய்திருந்த இடைக்கால ஜீவனாம்ச மனுவை 2 வாரத்திற்குள் விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் ரவிமோகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆர்த்தி ரவி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கடுமையான வாதங்களை வைத்தார். இதையடுத்து நீதிபதி ரவிமோகன் தொடர்ந்த இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு குடும்ப நீதிமன்றத்தை அணுகுமாறு ரவிமோகன் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி. நடிகர் ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய நடிகர் ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய நிலையில் அது தொடர்பாக என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ரவிக்கும் இடையே விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஆர்த்தி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ரவிமோகனுக்கு எதிராக ஏப்ரல் 2025 முதல் தனது குழந்தைகளின் பள்ளி கட்டணம் உட்பட எந்த ஒரு இடைக்கால ஜீவனாம்சத்தையும் வழங்கவில்லை என புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஜீவனாம்ச மனுவை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க சென்னை குடும்ப நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்த்தி ரவி தாக்கல் செய்திருந்த இடைக்கால ஜீவனாம்ச மனுவை 2 வாரத்திற்குள் விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் ரவிமோகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆர்த்தி ரவி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கடுமையான வாதங்களை வைத்தார். இதையடுத்து நீதிபதி ரவிமோகன் தொடர்ந்த இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு குடும்ப நீதிமன்றத்தை அணுகுமாறு ரவிமோகன் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.